நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா ஷாலினி, நீ இன்னும் அதே நினைப்புல தான் இருக்கியா? கல்யாண மண்டபத்தில் நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ பொறுப்பு இல்லம்மா. ஆனா என்னதானே சுட்டி காட்டினாங்க, என்னதானே எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு என்ன பார்த்தோம்? இது என்னால நடக்கலன்னு நான் எல்லாருக்கும் சொல்லும் போது யாரும் என்ன நம்பலன்னு எனக்கு தோணுச்சுப்பா. ஜீவிதா காணாம போன விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியை கொடுத்ததோ அதே அளவுக்கு தான் எனக்கும் அது அதிர்ச்சியை கொடுத்தது. நானும் அதே மாதிரி தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா எல்லாருக்கும் ஜீவிதா என்னாலதான் வீட்டை விட்டு போனான்னு தோணி இருக்கு. கண்டிப்பா இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு எல்லாருக்கும் அப்படித்தான் தோணுச்சு. அது கொஞ்ச நேரமாவே இருக்கலாம். ஆனா நீங்க ஏன்பா அப்படி நினைச்சீங்க? உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? ஜீவிதா வீட்டை விட்டு போறதுக்கு நான் தூண்டுதலா இருப்பேனா? அப்பா வினய் அவனோட உயிரை விடவும் அதிகமா ஜீவிதாவை நேசிக்கிறான். அவன் கிட்ட இருந்து எப்படிப்பா என்னால ஜீவிதாவை பிரிக்க முடியும்? அவனோட வாழ்க்கையே ஜீவிதா தான். ஜீவிதா இல்லாம அவனால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுப்பா. என்னால இந்த மாதிரி ஒரு காரியத்தை எந்த காலத்திலயும் பண்ண முடியாது. விருப்பமான வாழ்க்கைய பிரிஞ்சிருக்கிறதுனால ஏற்படுற வேதனையையும் துக்கத்தையும் தனிமையையும் என்னை விட வேற யாரால அதிகமா புரிஞ்சுக்க முடியும்னு நீங்களே சொல்லுங்கப்பா. எந்த வழியை நான் கடந்து வந்தனோ அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். வினையும் அந்த வழி அனுபவிக்கிறதுக்கு நான் நிச்சயம் விட மாட்டேன். என்ன பண்றீங்க? விஸ்வக்கும் மாலதிக்கு தான் கல்யாணம் இருக்கு. என்ன பேசுற நீ? எந்த ஊர்ல சொல்லிருக்காங்க ஓல்டு கப்பல்ஸ் ரொமான்ஸ் பண்ண கூடாதுன்னு? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஓல்ட் இஸ் கோல்ட். ஓல்டுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. ஓகே? ஐயோ விடுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல என்ன விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். ஜீவிதா, முதல்ல என்ன விடுங்க, நான் போய் மாலதியை எழுப்பணும். அதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கோ, மாலதியை 12 மணிக்கு முன்னாடி எழுப்புறது பாவம். அவ டயர்டா இருப்பா. அதுக்கு முன்னாடி அவளை எழுப்பாத. கல்யாண வேலையில எல்லாருக்குமே தான் டயர்ட். மாலதிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் டயர்ட்? அவங்கள நீ எக்காரந்து கொண்டு எழுப்பவே கூடாது. ஏன்னா அவங்க நைட்டு பூரா தூங்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்களே, உங்களுக்குள்ள என்ன மாதிரி என்னால ஓடுது பாருங்க. என்ன விடுங்க, நான் போய் அவளை எழுப்பணும். கொஞ்சம் இரு, தனியா போய் டிஸ்டர்ப் பண்ண. நானும் கூட வருவேன். வா வா. மாலதி, நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நீ தான கத்துன. சாரி. அது என்னன்னா, எனக்கு இப்படி எல்லாம் காலங்காத்தால முகத்தை பார்த்து பழக்கமே கிடையாது. அதான் பயந்துட்டேன். அதான் உனக்கு பிரச்சனைனா அந்த விஷயத்தை மாத்திக்கோ. ஏன்னா இதுக்கப்புறம் திருமண இடத்துல நான் தான் தெரிய போறேன். விடிய காலையில அக்கம் பக்கம் எல்லாமே. காலையில மட்டும் இல்ல, எப்போதுமே உன்னோட முகம் என் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கணும். அது ராத்திரியா இருக்கட்டும் இல்ல பகலா இருக்கட்டும், ஈவன் கனவுல கூட உன் முகம் வந்துகிட்டே இருக்கணும். அட நீ இருமா, பசங்களா இருப்பாங்க, தெரியாம தட்டி இருப்பாங்க. இல்ல நான் போய் பாத்துட்டு வரேன். அட மாலதி நில்லுன்றல. ஐயோ, குட் மார்னிங் கா. மாமா குட் மார்னிங். குட் மார்னிங்.
குட் மார்னிங் குழந்தனாரே. என்னங்க நான் சொன்னேன்ல மாலதி இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்க மாட்டான்னு. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன், இது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஆனா இவ எங்க சொன்னா கேக்குறா. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் தம்பி. அம்மா நீ என்ன பார்க்க டயர்டா இருக்க? ராத்திரி முழுக்க தூங்கலையோ? இல்ல இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. அது இல்ல அது அப்படிதான் நடக்கும். அதானே உண்மை. வினி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நீங்க போங்க. மாலதி சீக்கிரம் வந்து பூஜைக்கு டைம் ஆச்சு, ஓகேவா? அட. நீங்க போங்க. அப்படியே நீயும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. ஆனா பூஜைக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கு. வாங்க. விஸ்வா விஸ்வா என்ன பண்ற? விஸ்வா ஆட இன்னும் 5 நிமிஷம் இருக்குப்பா. விஸ்வா நான் பூஜைக்கு ரெடி ஆகணும். அது வந்துக்கா. அக்காவோட குழந்தை. புக்ல படிச்சிருக்கேன், மக்கள் சொல்லியும் கேட்டிருக்கேன். என்ன? பொண்ணோட உண்மையான அழகு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வெளியில வருமா? அப்படியா? ம். அப்படியே நானும் ஒன்னு கேள்விப்பட்டேன். என்ன? அது என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளைங்களோட காதல் கொஞ்சம் குறைஞ்சிருமா. அப்படியா? தட்ஸ் நைஸ். அப்ப இந்த சீக்ரெட் உனக்கு முதல்ல இருந்தே தெரியும், அதனால உனக்கு ஷாக்கா இருக்காது. ஆனா ஷாக் எனக்கு இல்ல, உனக்கு தான் ஒட்டிக்க போகுது. உனக்கு ஒருவேளை உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற காதல் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் உன் காது புடிச்சு திருக்கி தலைகீழ தொங்க விட்டுருவேன். நான் நிச்சயம் தலைகீழா தொங்க விரும்பல. அப்ப வழிக்கு வந்துட்டல. ஆமா, அப்புறம் எப்படி? உன்ன மாதிரி ஒரு அழகான பிசாஸ் மாதிரி இல்லல, ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும்போது எப்படி காதல் குறையும்? போலாமா? ஹனிமூன் எங்க? பூஜைக்கு. பூஜை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு இந்த வீட்ல உனக்கு முதல் நாள். அப்புறம் மாமியார் வீட்ல மருமக முதல்ல ஸ்வீட் பண்ணணும். ஆமா மாலதி, அதனால நீயும் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும். நீ என்ன ஸ்வீட் பண்ண போறன்னு நாங்க பாக்குறோம். அப்புறம் இன்னொன்னு மாலதி, நீ பண்ண போறது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கோ அதே மாதிரி உனக்கும் எங்களுக்கும் வரவ ஸ்வீட்டா இருக்கும். ஸ்வீட்டா? மதி, இதுக்காக நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆற? உனக்கு தான் பாயசம் நல்லா பண்ண தெரியும்ல. இது பாயசமா? எஸ். பாயசம்? அது என் வலது கையோட வலது விரல் வேலையாச்சே, எனக்கு இப்படி பண்ண தெரியாம இருக்கும். கண்டிப்பா பாயசம் பண்ணுவேன். என் வாழ்க்கையிலே இவ்வளவு நிறைய வேலையை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் மாலதி அக்காவோட கல்யாணத்தை தவிர. ஆமா ஆமா, என் பேரை எவ்வளவு பொறுப்பா வேலையை செஞ்சிட்டு இருப்பா, ஆனா திடீர்னு கவுத்துருவா.
மோகன், என்னது இது? என்னன்னு படி. நாம இல்லாத நேரமா பார்த்து ஏதாவது பசங்க பேப்பரை ஒட்டிட்டு போயிட்டாங்களா? இல்ல பாட்டி, எந்த பசங்களும் வந்து ஓட்டல. இது பேங்க் நோட்டீஸ். பேங்க் நோட்டீஸா? அது எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல ஒட்டி இருக்காங்க? காட்டுங்க, என்ன எழுதிருக்கு அதுல? அட கடவுளே, இப்ப என்ன பண்றது அத்து? நாம பேங்க் லோனை கட்டலன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம வீட்டை ஏலத்துல விட்டுடுவாங்கன்னு போட்டிருக்கத்து. இப்ப என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. நாம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிடலாம். வீட்டை விட்டு வெளியில போக வேண்டிய நிலைமை வராது. ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயம் ஜீவிதாவுக்கோ மாலதிக்கோ தெரியக்கூடாது. அவங்க அங்க சந்தோஷமா இருக்கட்டும். இந்த விஷயத்த சொல்லி அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம். எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நான் பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு வரேன். நீங்க வீட்டுக்குள்ள போங்க. கதவை தர. மாலதி அக்கா, நீங்க இன்னும் பாயாசம் ரெடி பண்ண ஆரம்பிக்கவே இல்லையா? தாத்தா வெளியில அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நீங்க செய்யற பாயாசம் தான் இன்னைக்கு நாங்க சாப்பிடணும்னு. ஆனா டிஃபனுக்கு இன்னும் ½ hour தான் இருக்கு. பாயசம் எந்த லட்சணத்துல இருக்க போதும்? என்ன? பாயசம் ரெடி ஆயிட்டு இருக்குல்ல அசோக், எல்லாரும் சாப்பிடலாம். கண்டிப்பா எல்லாரும் பாயசம் சாப்பிடலாம். அசோக் ப்ளீஸ், நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? நீ வெளியில போய் ஜீவிதாக்கா கிட்ட நான் அவங்கள உடனே கிச்சனுக்கு வர சொன்னேன்னு போய் சொல்லு ப்ளீஸ் அசோக். சரி அக்கா ப்ளீஸ் வந்திருக்கா. எங்க இருக்கு நீ வந்துரு. ஐயோ பயமா இருக்கு. மாலதி, என்னாச்சு? அக்கா அக்கா நீ உன் தங்கச்சி எப்படியா? உனக்கே தெரியும்ல, வெளியில எல்லாரும் நான் பண்ண போற பாயசத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பண்ணவே தெரியாதுக்கா. எனக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் எப்பவுமே ஜீரோ. மாலதி, நீ தானே சொன்ன என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் ரிஷிகேஷ்ல சமைச்சிட்டு இருந்தானே? ஆனா அதெல்லாம் ரொட்டி பண்றது, காய்கறி கட் பண்றது சின்ன சின்ன விஷயம் தான்க்கா. ஒருவேளை எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பாயசம் பண்ணணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் கத்துட்டு இருந்திருப்பேன்க்கா. அப்புறம் நீ எதுக்கு எல்லாரும் முன்னாடி இப்படி சொன்ன? எனக்கு நல்ல பாயசம் பண்ண வரும், அதெல்லாம் எனக்கு ஒரு சர்வ சாதாரணமான விஷயம்னு சொன்ன. வேற என்னக்கா சொல்ற? அக்கா கல்யாணம் ஆன முதல் நாளே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றியா? என்ன பத்தி என்னக்கா நினைப்பாங்க? வடேர குடும்பத்தோட மருமகளுக்கு ஒரு பாயசம் கூட பண்ண தெரியலன்னு. அக்கா நீதான் என்னோட ஏஞ்சல், நீதான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். நீ இங்கே இருந்து எனக்கு டைரக்ட் பண்ண. நீ சொல்றது அப்படியே நான் கரெக்டா பண்ணிடுறேன், ஓகேவா? இல்ல மாலதி, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு சடங்கு. வீட்டோட புது மருமக தான் இதெல்லாம் பண்ணணும். அக்கா இந்த சடங்கு என்னால தனியா பண்ண முடியாது. இல்ல மாலதி, என்னால நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணினா வீட்டுல இருக்கிறவங்கள சீட் பண்ண மாதிரி ஆயிடும். அப்புறம் என்னால சீட் பண்ண முடியாது, உன்னையும் பண்ண விட மாட்டேன். மதன் சார், எந்த பேங்க்கும் 3 மாசத்துக்கு மேல காத்துட்டு இருக்க மாட்டாங்க. நாங்க நினைச்சா கண்டிப்பா உங்க வீட்டை சீல் பண்ணிருக்க முடியும். ஆனா நாங்க அந்த மாதிரி செய்யல. அதுவும் இல்லாம உங்களோட கிரெடிட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாம உங்களுடைய அக்கௌண்ட் எங்க பேங்க்ல ரொம்ப நாளா இருக்குது. அதனால தான் ஒரு சின்ன நோட்டீஸை வாசல்ல ஒட்டிட்டு வந்துட்டோம். ஒருவேளை நீங்க அடுத்த மாசம் 3 மாச வட்டியை சேர்த்து கட்டலைன்னா கண்டிப்பா நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்க கூடாது. நாங்க உங்க வீட்டை சீல் பண்ண வேண்டியது வரும். இங்க பாருங்க சார், என் அக்கௌண்ட் இந்த பேங்க்ல ரொம்ப வருஷமா இருக்கு. நான் ஒரு வாட்டி கூட லோனை டிலே பண்ணதே இல்லை. வெறும் இந்த 3 மாசம் மட்டும்தான் டிலே இருக்கு. அதுவும் ஏன்னா என்னோட பிசினஸ் சரியா போகல, அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இத பாருங்க மதன் சார், கண்டிப்பா இந்த விஷயத்துல உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. மாலதி பாயாசம் பண்றாளா இல்ல 100 பேருக்கு சாப்பாடு பண்றாளா? எவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருக்கா? என் வயித்துக்குள்ள எலி ஓடுது, ரொம்ப பசிக்குது. இத பாரு காஞ்சனா, உன் வயித்துல ஓடுற எலியும் உன்ன மாதிரியே தான் இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. அங்க பாரு, இது வந்துருச்சு. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாலதி ஸ்பெஷல் பாயசம் வந்துருச்சு. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அது எப்படி இருக்குன்னு தெரியும். என்ன மாலதி? நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. மாலதி, பாயசத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணு. சரி தாத்தா.
சீக்கிரம் கொண்டு வா. காலையில இருந்து இதுக்காக தான் காத்திருந்தேன். மாலதி, நீ உட்காரு. எங்க கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. இல்ல பரவாயில்ல பெரியமா, அது எனக்கு நிக்கிறதே பிடிச்சிருக்கு. ஏன்னா பாயசம் சாப்பிட நல்லலனா ஓடுறதுக்கு வசதியா இருக்கும்ல. இல்லம்மா, அப்படி எப்படி இருக்க முடியும்? உன் கையால பண்ண அற்புதமா இருக்கும். மாமா தான் இந்த வீட்ல பெரியவங்க, அதனால முதல்ல அவர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம சாப்பிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடேங்கப்பா, பாயாசம் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்குமா? நிஜமாவா தாத்தா? ம். எப்படியோ மாமாக்கு இந்த பாயசம் பிடிச்சிருச்சு. மலத்தி, நீ பாஸ் தான். உன் பாயசமும் பாஸ். சரி, வாங்க சாப்பிடலாம். சரி சரி, உன்னோட எலிக்கு சேர்த்து கொடு, அதுவும் தேங்க்ஸ் சொல்லும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னாச்சு விஷ்வா? என்னாச்சு? ஏன் திடீர்னு எல்லாரும் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுங்க, பாயசம் நல்லதானே இருக்கு? நான் சொல்றேன். அசோக், அசோக், அப்பா சொல்லி கொடுத்திருக்காருல, சாப்பிடும்போது வாயை மூடிட்டு சாப்பிடணும், பேசக்கூடாது. சரி, பாயசத்தை சாப்பிடு. உன்னோட மாலத்தி அண்ணி எவ்வளவு டேஸ்டான பாயசத்தை செஞ்சு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல அவங்களே நினைச்சாலும் இவ்வளவு டேஸ்டா பண்ணவே முடியாது. மாலத்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்பர் 1 பாயசம் நீ பண்ணிருக்க. ஷாலினி, மாலதி ரொம்ப அருமையா பண்ணிருக்கா. அவளுக்கு கண்டிப்பா ஏதாவது பரிசு கொடுத்தாங்க. ஆமாம்பா. மாலதி, இதுதான் உனக்கான கிஃப்ட். கிஃப்டா? இது ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. அட, தேங்க் யூ நாங்க தான் சொல்லணும். நீ எல்லாருக்காகவும் இவ்வளவு நல்ல பாயசம் பண்ணிருக்கே. பாயசம் எல்லாரோட பவுலையும் காலி ஆயிடுச்சு போல இருக்கு. நான் திரும்ப உங்களுக்கு சர்வ் பண்றேன். மலதி, எங்க எல்லாருக்குமே வயிறு நிறைஞ்சிடுச்சு. அட, நல்லா சாப்பிடுங்க. மாமா, உங்களுக்கு தான் பாயசம் ஃபேவரட் ஆச்சே, அட சாப்பிடுங்க. மாத்தி, சாப்பிடுங்க. இங்க பாரு, அண்ணனோட வயிறு நிறைஞ்சிருச்சு. வேணும்னா அவரே போட்டு பாரு, நீ வை. அட, அது எப்படி விட முடியும்? நான் மாமாவோட மச்சி நிச்சயாச்சே. அவர் வேண்டாம்னு சொன்னாலும் நான் பலவந்தப்படுத்தி சாப்பிட வைப்பேன். இல்ல மாமா? Of course மாலதி, நீ சொன்ன கரெக்ட் தான். அதனால விஷ்வா, அட மாத்தி, சொன்னா கேளு. அண்ணன் வேணும்னா அண்ணன் எடுத்து பாரு, வேணும்னா நீ சாப்பிட்டு பாரு. நீ தானே பண்ணிருக்க, அப்ப நீ கண்டிப்பா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. அட, நான் இதுக்கு பண்ணணும். எனக்கு தான் பலன் கிடைச்சிருச்சே. கிடைச்சிருக்கு. ஆனா எதுக்காக கிடைச்சதோ அதை நீ கண்டிப்பா டேஸ்ட் பண்ணணும்ல. டேஸ்ட் பண்ணி பாரு ப்ளீஸ்.
விஸ்வா தாத்தா விடுப்பா, ஏன் அவளை வற்புறுத்துற? அட பரவாயில்ல தாத்தா, நானே என் கையால பண்ண பாயசத்தை நானே டேஸ்ட் பண்ணலனா அப்புறம் எப்படி? ஒருவேளை உங்க எல்லாருக்கும் கம்மியாயிடுமோ நினைச்சுதான் நான் டேஸ்ட் பண்ணாம இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் போதும்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் டேஸ்ட் பண்ண போறேன்.